இது வரைக்கும் நான் சின்ன பிள்ளையா இருந்ததெல்லாம் போதும். இதுமே நான் ரொம்ப மெச்சூர்டான கேர்ளா இருக்க போறேன். எங்க அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்கி என்ன செய்றா? கடவுளே நீ தான் என்னை காப்பாற்றணும். நீ சாப்பிட்டாலே நான் சாப்பிட்ட மாதிரிமா. உன்னை விட எனக்கு வேற எதுவுமே இம்பார்ட்டன்ட் இல்லைம்மா. உனக்கு அம்மா அம்மாக்கு வலிக்கும் கிள்ள மாட்டேன். அம்மா அம்மாக்கு வலிக்கும் கிள்ள மாட்டேன். இதெல்லாம் நடக்குமா நினைச்சனே, நடந்துருச்சு நடந்துருச்சு. உட்காரு சொல்லி இப்படியே இருக்கணும். எப்பவுமே இப்படிதான் பத்தி அம்மா முகத்துல 1000 வாட்ஸ் பழுப்பு எரியுது பாரு. கல்யாண ஆசை வந்துருச்சா, ஓடி போயிட்டாங்களே. அடக்க ஒடுக்கமா மாறிட்டேனா, அதனால எனக்கு ஈஸியாக மாப்பிள்ளை கிடச்சிருவாங்க. எனக்கும் கல்யாணம் ஆகிடும், எனக்கும் பாப்பா பிறக்கும். இது ரெண்டுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஒரு புள்ள ஒண்ணு பிறக்க போகுது. அது என்ன ரேஞ்சில பிறக்கும்னு நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. என்னால அழகா நடிக்க முடியாது. சோ சட்டு புட்டுன்னு எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வை. 5வது 6வது எவ்வளவு நானும் பொறுமையா இருக்குது. நான் என்ன திருந்தணும்? இன்னைக்கு எப்படியாச்சும் அடக்க ஒடுக்கமா இருக்கணும். அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்கணும். இதுக்கப்புறம் நான் அடங்கா பிரியாரியா இருக்க மாட்டேன். கடவுளே என்னை நம்பு. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. உனக்கே இப்ப டவுட் வரும் தான், என்னடா பூஜை ரூமுக்கு வந்திருக்கான்னு. ஆனா இதுமே என் வாழ்க்கையில ஃபுல்லா நல்லதே நடக்கணும்னு உன் மேலதான் நான் பிரார்த்தனைய போட்டிருக்கேன். என்ன கடவுளே, ஒரு தீப்பெட்டி கூட பத்த மாட்டேது. எப்படியாவ அம்மா கிட்ட எப்படியாச்சும் நல்ல பேர் வாங்கணும். எங்க அம்மா தான் எனக்கு எல்லாமே. இதுமே அவங்கள நான் கஷ்டப்படுத்த மாட்டேன், அவங்கள வந்து நான் தொந்தரவே பண்ண மாட்டேன். அவங்கள எப்பவுமே நான் சந்தோஷமா வச்சுக்க போறேன். இதுக்கு பேர் ஜோக்கா? இது வரைக்கும் நான் சின்ன பிள்ளையா இருந்ததெல்லாம் போதும். இதுமே நான் ரொம்ப மெச்சூர்டான கேர்ளா இருக்க போறேன். எங்க அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்கி என்ன செய்றா? கடவுளே நீ தான் என்னை காப்பாற்றணும். நீ மட்டும்தான் என்னை காப்பாற்றணும். என்னடா நடக்குது இங்க? நான் மேல வந்துட்டேன்டா. எல்லா சாமியும் எனக்கு வந்து உறுதுணையா இருங்க. கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு நானுமே நல்ல பிள்ளையா இருக்க போறேன். என்னப்பா சொல்ற? இது என்ன சாமி? சிவன். ஓம் நம சிவாயா. எல்லாரும் பத்திரமா எங்க அம்மாவை பார்த்துக்கோங்க. அம்மா எழுந்துட்டியா? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையா சித்தப்பு? எங்க அம்மாக்கு ஒரு மூணு பத்தி. அம்மா இந்தாம்மா டீ. என்னடா நடக்குது இங்க? நல்லா இருக்கு. கூப்பிட்டியாமா? சாப்பிட்டியா? நீ சாப்பிட்டாலே நான் சாப்பிட்ட மாதிரிமா. உன்னை விட எனக்கு வேற எதுவுமே இம்பார்ட்டன்ட் இல்லைம்மா. இன்னில இருந்து நான் கும்பிட்ட தெய்வம் எனக்கு குறை வைக்கல. அப்பனே, என் பெருமானே, என் தகப்பனே, காமாட்சி, வித்தியாசமான உலகத்தில் இருக்கும் விக்ரமின் பிதா மகனே, ப்ளீஸ் கம். மதுரை மீனாட்சி. அம்மா அவங்களெல்லாம் நான் கும்பிட்டுட்டேம்மா. ஐயோ, குலசாமிக்கு முதல்ல பொங்க வச்சு சாமி கும்பிடணும். இது அம்மா நான் பருப்பு கடைஞ்சிட்டேம்மா, கீரை வாங்கிட்டு வந்திருக்கேன். உனக்கு இல்ல அம்மாவா? அம்மா அம்மாக்கு வலிக்கும் கிள்ள மாட்டேன். அம்மா அம்மாக்கு வலிக்கும் கிள்ள மாட்டேன். உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சு குலசாமிய வீட்டுக்கு வந்துருச்சு. புல்லரிக்க வச்சுட்ட. நேத்து கூட கனவு காட்டேன். நன்னபதமா வந்துச்சு. இதெல்லாம் நடக்குமா நினைச்சனே, நடந்துருச்சு நடந்துருச்சு. அம்மா ஏமா இப்படி உட்காந்து பார்க்க எனக்கு ஐயோ அம்மா, என் தங்கமே பொம்பளை பிள்ளைய லட்சணமா மாறிடுச்சு நினைக்கிறேன்.
அம்மா 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 ஏமா இப்போதைக்கு எவ்வளவு வர மாட்டாங்க பக்கத்துல வர்றாங்க. அக்கா ஒருத்தைய கூட காணாமே கத்திக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் வருவாளுங்க. என்ன என்னன்னு ஐயோ தடி சுத்தி பண்ணும் போது என்ன ஆச்சுன்னே தெரியலையே. ஐயோ ஐயோ நான் என்ன செய்வேன் யார்கிட்ட போய் சொல்லுவேன் ராமா ஐயா அப்படி உனக்கு என்ன வேணும் கேளு. இப்படியே டெய்லி இரு. ஐயோ எனக்கு ஒண்ணுமே ஓடல. வீடே அமைதியா இருக்குது. அம்மா இதுமே வீடே அமைதியா இருக்குமா? ஆமா நான் போன் போட்டு 2 பேர்த்த கூப்பிடுறேன். அம்மா ஏமா? அப்பா அப்பா என் குலசாமி எங்க? என் குலசாமி எங்க? அம்மா எல்லாரையும் நான் கும்பிட்டுட்டேம்மா. காலைல 6 மணிக்கு எழுந்து தலை குளிச்சு எல்லா சாமியும் கும்பிட்டுட்டேன். இப்போதைக்கு எவளையும் காணாமே. இப்போதைக்கு எவளையும் காணாமே. அம்மா ஏமா? இப்படியே இருச்சല്ലോ. எப்பவுமே இப்படிதாம்மா இருப்பேன். அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. அம்மா ஐயோ நைட்டு இந்த கண்ணு பத்தலையே. நைட்டு ஊங்கிட்டே இருந்தம்மா. உனக்கு கால் வலிக்குதாம்மா? கால் கொடு. கால் கொடு. ஐயோ ஐயோ கடவுளே அப்படே என் பெருமானே ஐயா. காலெல்லாம் வலிக்குதாம்மா? சொல்லுமா நான் அம்மிக்கி விடுறேன். நான் பாத்துக்கிறேன். இப்போதைக்கு எவளையும் காணாமே. வீட்டுல இருந்து கீழே இருந்து ஒருத்ததான். ஐயோ கடவுளே என் தங்கமே. என்னம்மா ஆச்சு உனக்கு? கால்லாம் வலிக்குதா? கை கால்லாம் வலிக்குது. அம்மா இதுக்கப்புறம் நீ ஃபுல்லா ரெஸ்ட் எடுமா. நான் பாத்துக்கிறேன் உன்னை. ஐயோ நிஜமா தான் சொல்றியா? ஆமா நீ கண்ணா தூங்குறியா? போய் தங்கம். அம்மா போய் தங்கயா. கால் குடுமா. உடம்பு சீக்கெல்லாம் போயிருச்சுடி. அம்மா. சீக்கெல்லாம் போயிருச்சுடி. ஐயோ எனக்கு நான் இப்ப ஸ்வீட் செஞ்சு ஆவணும் நானு. கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத. அம்மா ஸ்வீட்டுன்னு சொல்றதா ஞாபகம் வருதுமா. பால் பாயாசம் செஞ்சிருக்கம்மா. ஐயோ இப்போதைக்கு யாரையும் காணாமே. இப்பதாம்மா எனக்கு புத்தி வந்திருக்கு. உட்காருமா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்றேன். என்ன சொல்லுங்க என்ன? நீ உட்காருமா சொல்றேன். சொல்லு என்ன நீ உட்காரு சொல்லு. இப்படியே இருக்கணும். எப்பவுமே இப்படிதான் அம்மா பத்தி இருப்பேன். அம்மா முகத்துல 1000 வாட்ஸ் பழுப்பு எரியுது பாரு. ஐயோ அம்மா இன்னைக்கு நேற்று கண்ட கனவு பழிச்சிருச்சு எனக்கு. எனக்கு என்ன குறைன்னு நானே கண்டுபிடிச்சேன். உனக்கு என்ன குறை? ஒரு குறை இல்லை உனக்கு. 1000 மாப்பிள்ளை நான் கொண்டு வந்துருவேன். எனக்கு தலைகால் புரியல உனக்கு. அதுதான் என்ன குறைன்னு கண்டுபிடிக்கும் போது அடக்கு உடக்கமா இருக்கணும்னு சொன்னாங்களா. சரி பூ வச்சு பொட்டு வச்சு எனக்கே வெக்க வருதே. எனக்கே வெக்க வருதே. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? சுடிதார்லாம் போட்டு நம்ம அடக்கு உடக்கமா இருக்கணும். ராசாத்தி அப்பா அதனால எனக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைமா. இப்படித்தானா உனக்கு? இப்படித்தானா? கல்யாண ஆசை வந்துருச்சா? ஓடி போயிட்டாங்களே. அடக்கு உடக்கமா மாறிட்டேனா அதனால எனக்கு ஈஸியா மாப்பிள்ளை கிடைச்சிருவாங்க. எனக்கும் கல்யாணம் ஆயிடும். எனக்கும் பாப்பா பிறக்கும். இது ரெண்டுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு புள்ள ஒண்ணு பிறக்க போகுது. அது என்ன ரேஞ்சில பிறக்கும்னு நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஐயோ எனக்கு தரடி ஆசை. ஒரு கண்டிஷன். முன்னாடி ஒரு கண்டிஷன். என்னடி கண்டிஷன்? பேனுக்கார மாப்பிள்ளை தலையில நின்று அவனை கட்டணும். எவ்வளவு பொறுத்தாலும் சொல்லி கெடுத்து விட்டாலும் ஒரே ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? முதல்ல ஒருத்தர் லவ் பண்ணல. யாரு? நான் லவ் பண்ண ஒருத்தனை. அவன் கூட ஒரு வாரம் தான் பழகுனேன். அவன் கேரக்டர் சரியில்லை. அவனை மாதிரி பாத்துறாத. அப்புறம் 2வது ஒருத்தர் லவ் பண்ணல. அவன் கூட ஒரு 3 நாள் தான் பேசினேன். அவன் பேச்சே சரியில்லை. அவனை மாதிரியும் பாத்துறாத. 3வதா அன்னைக்கு கார்ல ஒருத்தர் தான் பாத்தியா, நான் லவ் பண்றேன்னு சொன்னால, அவன் என்னன்னா என் கூட சுத்தனோடே பழகிருக்கான். அவனை மாதிரி பாத்துறாத. அப்புறம் 4வதா ஒருத்தனை அன்னைக்கு நான் வீட்டுக்கு கூட்டு வந்தேன்ல, யாரும் இல்லைன்னு, அவன் என்ன யூஸ் பண்ணிக்க பாத்துக்கிறான். என்னடி சொல்ற? அவனை மாதிரியும் பாத்துறாத. 5வதா லவ் பண்ணல. 5வது 6வது 7வது
கீழே போடு. இப்ப தாண்டி அடக்க உடக்கமா இருக்கு. கால் தூக்கி அஞ்சாவதா லவ் பண்ணி அவனுக்காக நான் வீட்டை விட்டு ஓடி போலாம் அளவுக்கு அஞ்சாவது பண்ண ஆறாவது நான் தயாரானல. ஆனா நீ சொன்ன மாதிரி அவன் என்கிட்ட இருந்து நகையை தான் திருட பாத்திருக்கான். நல்ல விதமா போயிட்டு இருக்க. அதை விடுறி. அவன மாதிரியே பாத்துறாத. என்னால அழகா நடிக்க முடியாது. சோ சட்டு புட்டுன்னு எனக்கு ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வை. அஞ்சாவது ஆறாவது எவ்வளவு நானும் பொறுமையா இருக்குது. எவ்வளவு நடந்து நானும் என் பாடி லாங்குவேஜ மாத்துறது. சும்மா அடக்க வழக்கம் மண்ணாங்கட்டி. நான் என்ன திருந்தணும்? எவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன் மாப்பிள்ளை பார்க்கணும் எவ்வளவு கண்டிஷன் போட்டுட்டு இருக்கேன். இங்க பாரு. சரி காம் டவுன். நாரக்கழுத நீங்களா புள்ளையாடுங்களா? தகுதி சரி நல்ல ஒரு நாணய மாதிரி நடந்துக்கிட்ட. ஆமா நீ திருந்த மாட்டேன். உட்காருங்க. என்னடி எடுத்து வெள்ளப்பால் சாத்துட்டு ஜத்தியா சாப்பாடுலாம் செஞ்சு வச்சிருக்கோமா? நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு. நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தேன். இப்படி இருந்தா என்ன? அதுதான் சொல்றேன்ல. அந்த ஒரு 7-8 பேர் நான் கால் வச்சிருப்பேன். அந்த 7-8 பேரும் ஏமாத்தி இருக்கானுங்க. அவனமே நீ மாப்பிள்ளை பாத்துட்டா? ஆமா நீ பார்த்து பேசி பழகி அப்படிப்பட்டவனுங்களே ஏமாத்துறானுங்க. நீ ஒரு மாப்பிள்ளைய ஒரு 2-3 தடவை பாப்ப. அவன் கூட வாழ்க்கை ஃபுல்லா வாழணும். அப்ப அவன் எப்படிப்பட்டவன்? அப்ப அவன் கூட பழகி பேசணும். அப்பதான் அவன் எனக்கு கரெக்டான ஆளு. மூஞ்சி முகரையும் பாரு. அம்மா உன்னை விட்டுட்டு போயிட்டு 60 வருஷம் அவன் கூட தான் வாழ போறேன். அவன் கூட சாக போறேன். ஆமா அவகிட்ட சொல்லு. நான் 1வது ஒருத்தனை லவ் பண்ணேன், 2வது ஒருத்தனை லவ் பண்ணேன், 3வது அவன் வந்தா, 4வது இவன் வந்தான்னு சொல்லி கடைசியா கல்யாணமே பண்ண மாட்டியா? எனக்கு என்கிட்ட மல்லுக்கிட்டே இரு. நீ உன்னை எவனும் உன்னை மல்லு கட்ட மாட்டேன். நீ உன்னை எவனும் உன்னை மல்லு கட்ட மாட்டேன். திருந்த மாட்டேன்.